வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான பவர் நம்பர்ஸும் ஆப்போசிட் பவர் எண்களும் ஒரு ரிசல்ட்டுக்கு அப்புறம் அடுத்தபடியாக எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வருது, எப்படி நம்ம எடுக்கிறது, எப்படி தொடர்ந்து இருக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா 100% இந்த மெத்தேடை வச்சு நம்ம தொடர்ந்து வின்னிங் எடுக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க இந்த மெத்தேடை. நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு ஃபுல் வின்னிங்கே கொடுத்துருந்தோம். தொடர்ந்து வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் எந்த மாதிரி கெஸ்ஸிங் எப்படியெல்லாம் எடுத்து உங்களுக்கு வின்னிங் கொடுத்துருக்கீங்கிறத நான் இந்த ஒரு மெத்தேடை வச்சு உங்களுக்கு நீங்களே தொடர்ந்து வின்னிங் எடுக்கிறது எப்படிங்கிறத தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு ரிசல்ட் வருதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் தான் ஆப்போசிட் எண்ணுன்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பவர் நம்பர்ஸையும் இங்கே நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போது இன்றைக்கி நமக்கு ஏ போர்டுலேயோ பி போர்டுலேயோ சி போர்டுலேயோ ஒரு நம்பர் வருதுன்னா அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் 3 நம்பர் தான் திரும்ப திரும்ப நமக்கு லொட்டேஷன் ஆகி வரக்கூடிய நம்பர். இந்த ஒரு மெத்தேடு பார்த்திங்கன்னா 3 வருஷமாக நான் ஹார்ட் ஒர்க்கு பண்ணி இந்த ஒரு மெத்தேடு நான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நான் உங்களுக்கு திரும்ப இருக்கா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக டீட்டெயில்ஸாக நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா, நம்ம வீடியோ வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே இந்த வீடியோவை உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த மெத்தேடை வச்சு அவங்களுக்கும் வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா, இங்கே நமக்கு பவர் நம்பர்ஸும் வந்துடும், ஆப்போசிட் எண்ணுன்னு சொல்லக்கூடிய எண்ணும் நமக்கு வந்துடும். பார்த்திங்கன்னா, இப்போது நமக்கு இன்றைக்கி ஒரு நம்பர் ரிசல்ட்டாக வருதுன்னா அந்த நம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர்ஸும் இங்கே வந்துடும். பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம 0விலேருந்து பார்த்திங்கன்னா 9 முடிய நமக்கு இந்த நம்பருக்கு அப்புறம் அடுத்தபடியாக வரக்கூடிய இந்த நம்பர் தான் 3 நம்பர் தான் திரும்ப திரும்ப அடுத்தடுத்து நமக்கு லொட்டேஷன் ஆகி வரும். முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய நம்பருக்கு மாற்றியும் சில நாள் வரும். அதாவது 30 நாள் ரிசல்ட் வருதுன்னா 25 நாள் இந்த மெத்தேடிலே நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரிசல்ட்டு வருதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் தான் இந்த நம்பர்ஸ். இப்போது 0 நமக்கு ஒரு போர்டில் ரிசல்ட்டாக வருதுன்னா 0க்கு அப்புறம் 2 1 5 இந்த நம்பர் தான் வரணும். நமக்கு போர்டு மாற்றியும் வரும். பார்த்திங்கன்னா 0 வருதுன்னா ரிசல்ட்டாக 0க்கு அப்புறம் 2 1 5 இந்த நம்பர்ஸ் தான் அதிகமாக நமக்கு வரும். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் இந்த ஒரு மெத்தேடெல்லாம் நான் உங்களுக்காண்டியே ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் கெஸ்ஸிங்காக கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் ஒவ்வொரு நம்பர்களுமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணிடுங்க. இப்போது 1ஆம் நம்பர் ரிசல்ட்டாக வருதுன்னா 1க்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் 4 வரும், 6 வரும், 0 வரும். 1க்கு அப்புறம் 4 6 0 இந்த நம்பர் தான் நமக்கு அடுத்தபடியாக மீண்டும் லொட்டேஷன் ஆகி வரக்கூடிய நம்பர். இப்போது நமக்கு 2ஆம் நம்பர் ரிசல்ட் வருதுன்னா 2க்கு அப்புறம் 0 5 9 இது தான் நமக்கு மீண்டும் ரிசல்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போது நமக்கு முன்னாடி நாள் வந்திருந்தக்கூடிய ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். 0 29 ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. இன்றைக்கி வந்த ரிசல்ட் உங்களுக்கே தெரியும் 915. இந்த மெத்தேட்லேருந்து எப்படி பாஸ் ஆகிருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். அதாவது 0க்கு அப்புறம் 1 5 வந்துருச்சு, 2க்கு அப்புறம் நமக்கு 5 9ங்கிறது வந்துருச்சு. ஆக மொத்தத்தில் ஃபுல் வின்னிங் நம்பர் இந்த மெத்தேடுக்குள்ளே வந்துருச்சு. பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம 915ங்கிறது ஏசி 95 ஆல் போர்டு 1 5 கொடுத்துருந்தோம். ஏபி வின்னிங் கொடுத்துருந்தோம், பிசியும் வின்னிங் கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருந்துச்சி. பாக்ஸில் ஃபுல் வின்னிங்கே நம்ம எடுத்திருந்தோம். பார்த்திங்கன்னா
தொடர்ந்து உங்களுக்கு நான் ரெகுலராக வின்னிங் கொடுக்கன்னு சொல்லி தான் இந்த ஒரு மெத்தேடுங்கிறது நான் ஃபுல்லாகவே கொண்டு வந்து கொடுக்குறேன். எல்லா நம்பர்களும் பயன்படுத்துங்க. இப்போது 3ஆம் நம்பர் நமக்கு ஒரு போர்டில் ரிசல்ட் வருதுன்னா 3க்கு அப்புறம் வந்து பவர் மெத்தேடில் தான் அதிகமாக வரும். 3க்கு 8ங்கிற மாதிரி வரும். அதே மாதிரி 3 வந்துச்சுன்னா 6, 1 இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் நமக்கு ரிசல்ட்டில் அடுத்து இந்த நம்பருக்கு அப்புறம் அதிகமாக வரக்கூடிய நம்பர். இப்போது நமக்கு 0 வருதுன்னா 0க்கு அப்புறம் அதிகமாக வரக்கூடிய நம்பர் இந்த நம்பர்ஸ் தான். இப்போது 30 நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா உங்களுக்கு 20 நாள்லேருந்து 25 நாள் வரைக்கும் நமக்கு இந்த நம்பர்ஸ் தான் அதிகமாக லொட்டேஷன் பண்ணி இந்த நம்பருக்கு இந்த 3 நம்பர்ஸ் தான் அதிகமாக வந்து நமக்கு ரிசல்ட்டாக வந்துருக்கு. நீங்களே நல்லா சார்ட்டை வச்சு வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெளிவாக வந்து நான் எடுத்திருக்கக்கூடிய மெத்தேடு புரியும். இப்போது நமக்கு 4 வருதுன்னா 4க்கு ஆப்போசிட் நம்பர் வந்து 1, 7, 8 இதுதான் நமக்கு ரிசல்ட்டாக அடுத்தடுத்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது நமக்கு 5ஆம் நம்பர் ரிசல்ட் வருதுன்னா 5க்கு அப்புறம் 2, 8, 0 இதுதான் நமக்கு ரிசல்ட்டாக வரணும். வந்துக்கிட்டும் இருக்குது தொடர்ந்து பார்த்திங்கன்னா. அதே மாதிரி இப்போது 6 ரிசல்ட்டாக வருதுன்னா 6க்கு அப்புறம் 9, 1, 4 இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வந்துக்கிட்டு இருக்குது. 6 வந்துச்சுன்னா 9, 1, 4. இப்போது நமக்கு 7க்கு ஆப்போசிட் நம்பர்னு பார்க்கையில் 7க்கு அப்புறம் 4, 9, 5 இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு 7க்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர். இப்போது 8 வருதுன்னா 8க்கு அப்புறம் வந்து 5, 4, 7 இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு மீண்டும் நமக்கு ரிசல்ட்டில் வந்து அதிகமாக வந்துகிட்டு இருக்குது. அதாவது நமக்கு இன்றைக்கி ஒரு நம்பர் ரிசல்ட்டாக வருதுன்னா அந்த நம்பருக்கு அடுத்த நாள் வரக்கூடிய நம்பர்ஸ் தான் இந்த 3 நம்பர் வந்து. இதைத்தான் நம்ம ஆப்போசிட் எண்ணுன்னு சொல்கிறோம். இங்கே வந்து பவர் எண்களும் வந்துடும். பார்த்திங்கன்னா சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களும் வந்துடும், ஆப்போசிட் பவர் எண்களும் வந்துடும். இந்த நம்பருக்கு அப்புறம் சைட்டாக வரக்கூடிய பவர் எண்கள்லேருந்தும் சரி, ஆப்போசிட் பவர் எண்கள் சரி, இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த நம்பர்ஸ் தான் அதிகமாக வந்துருக்குங்கிறத நான் இங்கே உங்களுக்கு தெளிவாகவே கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்துங்க. இப்போது 9 வருதுன்னா 9க்கு அப்புறம் வந்து 7, 0, 2 தான் வருது. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். 7ஆம் நம்பர் ரிசல்ட்டாக வந்ததுன்னா 9, 0, 2 இதுதான் நமக்கு ரிசல்ட்டாக தொடர்ந்து வரும். பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெத்தேடை வச்சு நீங்கள் ஆல் போர்டு விளையாடுற நம்பர்கள்லாம் வந்து 100% வின்னிங் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. தொடர்ந்து ரெகுலராக நீங்கள் வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் நான் வந்து கெஸ்ஸிங் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தொடர்ந்து வந்து கொடுத்துட்ருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கான வின்னிங் ரெகுலராகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஃபைனல் கெஸ்ஸிங் வேணும் அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். தொடர்ந்து உங்களுக்கான ஃபைனல் கெஸ்ஸிங்கும் நான் டியருக்கும் சரி, கேரளா லாட்ரிக்கும் சரி தொடர்ந்து நான் கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எனக்கு இந்த நம்பருக்கு ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்பிக்கிறேன். விருப்பப்படுற நம்பர்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. 93 600 46 847 இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சுறேன். விருப்பப்படுற நம்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 93 600 46 847 நம்ம வந்து ஃபைனல் கெஸ்ஸிங்காக டியருக்கும் சரி, கேரளா லாட்ரிக்கும் சரி 2 மணிலேருந்து 2:20க்குள்ளே நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங் கொடுக்குறோம். நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அந்த நம்பர்ஸை மட்டும்தான் நான் வந்து ரெகுலராக வந்து கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீங்கள் ரெகுலராக வின்னிங் எடுக்கன்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் வந்து தொடர்ந்து வந்து கெஸ்ஸிங் கொடுக்குறேன். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்துங்க. இந்த ஆப்போசிட் எண்ணுன்னு சொல்லக்கூடிய எண்களை வச்சு நீங்கள் ஒவ்வொரு நம்பருக்குமே அடுத்தடுத்து வரக்கூடிய எண்களை நான் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். 5க்கு அப்புறம் இந்த நம்பர் தான், 6க்கு அப்புறம் இந்த நம்பர் தான், 7க்கு அப்புறம் இந்த நம்பர் தான், 8க்கு அப்புறம் இந்த நம்பர் தான், 9க்கு நம்பரும் இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் ஃபுல்லாகவே நம்பர்ஸுங்கிறது நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த நம்பர்ஸை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்காங்க. இப்போது இன்றைக்கி 0 வருதுன்னா 0க்கு அப்புறம் 2, 1, 5 தான் வரும். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். சார்ட்டை வச்சு கூட 30 நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா உங்களுக்கு 25 நாள் 20 நாள் இந்த மெத்தேடில் தான் நமக்கு ஃபுல்லாகவே வின்னிங் கிடச்சிருக்கும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க.
நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மெத்தேடை வச்சு அவங்களுக்கும் வின்னிங் எடுக்க ஒரு மெத்தேடை கிடைக்கும், பயன்படுத்திக்குவாங்க. அதே மாதிரி ஒரு ரிசல்ட் வருதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் தான் இந்த ஒரு 3 நம்பர்ஸ். நான் வந்து 0விலேருந்து 0க்கு அப்புறம் இந்த நம்பர், 1க்கு அப்புறம் இந்த நம்பர், 2க்கு அப்புறம் இந்த நம்பர் வரணும், 3க்கு அப்புறம் இந்த நம்பர் வரணும்னு சொல்லி எல்லா நம்பருக்குமே அடுத்து வரக்கூடிய 3 நம்பர்ஸையும் நான் இங்கே உங்களுக்கு ஓப்பனாகவே கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இந்த நம்பர்ஸை வச்சு தான் நான் ஃபுல்லாகவே கெஸ்ஸிங்குங்கிறது கொண்டு வரையும். பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய நம்பர்ஸை வச்சு அடுத்த நாள் நம்ம 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம கெஸ்ஸிங் எடுத்து வின்னிங் நம்பர்ஸ் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்துங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.